நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை மகன் சொல்கிறோம் தினம். இன்றைக்கி மங்கையர் தினம். ராஜலட்சுமி சிவசங்கர் கூட விளக்கக்கடையில் இதை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கா ஒரு ஷார்ட்ஸில். ஸோ மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்ய வேண்டும். நான் நினச்சிருந்தேன் என்ன டாபிக் பேசுகிற போது காரைக்கால் அம்மையார் தான் என் மனசில் ஞாபகம் வந்தது. பெண்மணிகள்லாம் 60 வயசு 7 வயசு எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறா. அவள் சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் திறந்துட்டா, வேணான்ற அழகே வேணான்ட்டா ஆம்பளை காரியத்தினால. ஆனால் இன்னி வரைக்கும் அவளை தெய்வமாக வணங்குறா. நான் காரைக்கால் போயிருக்கும்போது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் பொண்ணு போயிருந்தோம். அவளை கோவிலை தேடி சென்று போய் பார்த்தேன் நான். எப்பேற்பட்ட உத்தமி அவள். அதாவது பரமேஸ்வரனை பார்வதி பரமேஸ்வரன் கைலாயத்தில் இருக்க, கைலாய மலையில் தலைகீழாக நடந்து போகிறா. எப்படி நடந்து போகிறான்னு சொல்ல முடியாது. ஸோ அவள் ஜிம்னாட்டிசம் படிச்சுக்கிறாள். இப்போ அவள் தலைகீழ கால் படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மலத்துக்கும் கூட அவளுக்கு லிங்கமாக தெரிகிறது. திருவாலங்காட்டிலையும் சொல்கிறா அதை பற்றி. அப்போ யார் இந்த மாதிரி வராள கேட்குறா பார்வதி. என்னை பெற்ற தாயார்ன்ற, உலகுக்கே அப்பா அம்மாவாக இருந்த பரமேஸ்வரன் அம்மை அப்பா 2 பேரும் அவர் சொல்கிறார் எங்கள் அம்மா வரான்ற. பரமேஸ்வரன் வாயால் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டி பொண்ணு என்னோடய தாயார் சொல்லியிருக்கா. எப்படியேப்பட்ட உத்தமையாக இருக்கணும். இந்த மாங்கனி திருவிழா காரைக்காலில் நடக்கும். ரொம்ப அபூர்வமான திருவிழா. கிருபானந்த வாரியார் இதை பற்றி பேசும்போது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவெல்லாம் சொல்லி கேட்கணும் நம்ம. அதாவது எனக்கு வாரியாருடைய இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கேட்டால் அழுதே எழுதிடுவேள். புனிதவதி பேர் பாருங்க எப்படி இருக்கா. எந்த அழகே வேணான்றா. அழகான தங்கப்புதுமையாட இந்த எனக்கு அழக வேண்டாம், ஆம்பளையான விட்டு போகும்போது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு பேய் வடிவம் கொடுன்றா. எல்லாம் அழகெல்லாம் எவ்வளோ ஒல்லியாக சோழ காலத்து செப்பு படிமை இருந்தது. எவ்வளோ ஒல்லியாகிட்டு பாருங்க. அப்படியே திருவாலங்காட்டில் அந்த பண்டாரண்யேஸ்வரர் கோவிலில், பண்டார கோயிலியம்மன் கோவிலில் இவளுக்கு நடராஜ சன்னதி பின்னாடி அவளுக்கு ஒரு 4 பக்கம் சவரம் மூடினா மாதிரி அந்த ரத்ன சபாபதின்ற அந்த ஈஸ்வரன் அவருடைய அந்த கருவறை பின்பக்கத்திலே இருக்குது அவரோட சமாதி. இது ஆருத்ராதசம் கட்டாயம் பார்க்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட மாதரசி வாழ்ந்திருக்கா அந்த காலத்தில். இப்பயும் இருக்கலாம் நிறைய பேருக்கு, நமக்கு தெரியாது. அவ்வளோதான் சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு பெண்மணிகளாம் சாதனை பெண்மணிகளாம் வர நமக்கு தெரியல. நம்ம ஒரு ஓரளவுக்கு பார்க்குறோம். பேப்பரில் இந்த யூடியூப் விஷயம்லாம் சொல்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் மெனி பீப்புள் சாக்ரிஃபைஸ் த லைஃப். ஒரு பெண்மணி வீட்டில் ஒழுங்காக இல்லைன்னா அது விட விடக்கூடாது. அவளால் தான் அந்த வீடே மேலே வருது. ஒரு பெண்மணியோட சாக்ரிஃபைஸ்னால பல காரியங்கள் நடக்கிறது உலகத்தில். எனக்கு அதில் ராஜலட்சுமி சொல்லாமல் இருக்க முடியல. என்னால் கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கா. சாதாரணமாக கடைய ஆரம்பித்து ஓஹோன்னு கொண்டு வந்திருக்கா. பஞ்சமி பூஜை பண்ணுறா, இது பண்ணுறா, அது பண்ணுறா. ப்ளஸ் அந்த ஒரு நாள் 36 கூட்டி முருகருக்கு பண்ணுறா. இந்த தெய்வ இதெல்லாம் கூட்டி வளர்க்குறா ஜனங்களுக்கு. ஸோ அந்த பக்தி மார்க்கத்தை இப்போ இருக்கிறா. அவள் வியாபாரம் பண்ணுறா தனி, பக்தி மார்க்கத்தை இப்போ இருக்கிறா. சனாதன தர்மத்துக்கு பாடுபடுறாவோ. ஸோ அது இப்போ we cannot compare the olden days with this. The days are changing fast. காலதேச விருத்தமான சூழ்நிலையே மாறுறது. அதில் பண்ணுறான்றது பெரிய பெருமைக்குரியது. இப்போ காரைக்கால் அம்மையார் அவளை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பரமேஸ்வரனே தன் வாயால் சொன்ன என்னுடைய அம்மான்னு சொல்கிறார் அவளை. அப்பேற்பட்ட மாதரசி 63 நாயன்மார்களில் பார்க்கலாம். கோவில் சுற்றி ஒரு பெரிய பெரிய கோவிலெல்லாம் இருக்குது. கருங்கல் சிலையும் இருக்கும். திருப்பூர் கோவில்லாம் போனால் பஞ்சலோக சிலையே 63 நாயன்மார்களுக்கு இருக்கும். ஸோ அந்த நாயன்மார்கள் சிலையில் உட்காந்த நிலையில் இருக்குது காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் இருக்கும். மிச்சம் எல்லோரும் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருப்பாள். எல்லோரும் இப்படி இருப்பாள். திருப்பூரில் கூட அந்த பஞ்சலோக சிலைக்கு ஸ்டிக்கர் விட்டுருப்பான். அந்த மெரூன் கலர் ஸ்டிக்கர். குங்குமம் விட்ட முடியாது. ஒரு எத்தனை பேருக்கு 63க்கு பண்ணனா அவன் குறுக்க ஓடி போடுவான் வேலை செய்யறதுக்கு. ஸோ அதுக்கு பண்ணியிருப்பா.
ஸோ பல கோவிலில் இருக்குது, இந்த பஞ்சலோக சிலைகள் இருக்குது. காரைக்கால் அம்மையாருடைய வடிவமே வந்து ஒரு வித்தியாசம். இங்கே திருவாலங்காடு கட்டாயம் போய்ட்டு வரும். சென்னையில் இருக்கவா ஒரு நாள் லீவ் எடுத்துன்னு போங்க, 1/2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளே ஸ்பெண்ட் பண்ணலாம் கோவிலில். இந்த முஞ்சிகேஸ்வரர் முனிவர் தனி கோவில் இருக்குது. காளி அந்த ஈஸ்வரோடைய அந்த ஆனந்த மூர்த்தியோட ஆடின காளி இருக்கா, தனி கோவில் இருக்குது. இங்கே வந்து கார்கோடனோட சிலையெல்லாம் இருக்குது உள்ள. கட்டாயம் பார்க்க வேண்டிய ஸ்தலம் அது. ரத்ன சபாபதி அங்கே தான் காரைக்கால் அம்மையாரோட சமாதி இருக்குது. காரைக்காலை பிறந்தா அதெல்லாம் வேற. இங்கே வந்து அடைஞ்சது வந்து இங்கே தான், திருவாலங்காடு தான். ஆலங்காட்டில் வரும்போது முன்னாடியே ஒரு ஊர் வரும் வந்து அங்கே திருவாலங்காடு சமயம் தழுவு கொழுந்து ஈஸ்வரன் ஒரு வரும். அது அந்த ஊர் தாண்டி பழையனூர்னு பேர். அந்த ஊர் பேர் பழையனூர். வரும்போது காரைக்கால் மாதிரி நடக்கவே முடியல, பாவம். கழுவியே துண்டு கழுவியேறா. உன்னை பார்க்கறதுக்கு வந்து நடக்க முடியலன்றா. அப்போ ஒரு அழகான வாலிபனாக வந்து இளைஞராக வந்து அவளை கைத்தாங்கலாக பிடிச்சி தழுவ கொழுந்த ஈஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வரன் பேர். அந்த கோவில் நான் போயிருக்கேன் நான். ஸ்ரீ ரிச்சஸ் திருவாலங்காடுன்னு வருது கதை. அது தனியாக ஒரு நாள் பார்க்கலாம் அந்த கதையை. ஸோ இந்த மாதிரி காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. 63 நாயன்மார்கள் எடுத்த கிருபானந்த வாரியோட லெக்சரில் வந்து மனசை தொடரக்கூடியது புனிதவதி கதை தான். அதாவது அழுதே கதைலாம் கேட்டு கிருபானந்த வாய கேசட்லாம் இடம் இருக்கும். நம்ம வந்து இதில் செந்தாயப்பட்டில் இருக்கும்போது நிறைய இது இப்போ ஆனந்தா கேசட்னு வரும். அது அதெல்லாம் என்கிட்ட இருந்தது. அதை அந்த கதையெல்லாம் கேட்க அவரை சொல்லி கேட்கணும், வாரியார் சொல்லி கேட்கணும் நம்ம. காரைக்கால் அம்மையாருடைய சரிதம் புனிதவதி என்ற பெண்ணு எப்படி இது மாதிரி 63 நாயன்மார்களை ஒத்தரா மாறாண்ட ஒன்று தெரிஞ்சுக்கணும். எல்லாம் பிராமணா சுத்திரம் சொல்லப்போல கிடையவே கிடையாது. 63 நாயன்களை படுத்த நாயன்மாரை எடுத்து பார்த்தா ராஜாக்கள் கம்மி, அந்தணர்கள் கம்மி, வேளாள பெருமக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கும் 63. ஸோ அதில் வந்து எல்லோரும் வணங்குறாமா இல்லையா? பிராமணன் கூட அதை பார்த்து கும்பதான பண்ணி தான் ஆகணும். சரி, இந்த ஜாதி எங்கே பேதம் எங்கே போச்சு? திடீர்னு ஒருத்தர் கேட்டேன், எத்தனை வலைப்படை கிருஷ்ணன் சொல்கிறார், ஞாபகம் மாமா 3 4ன்ட்டார். அப்புறம் எங்கள் குருக்கிட்ட கேட்டால் அவரும் தெரியலன்ட்டார். அப்புறம் மதுசூதன் ஒரு பையன் இருக்கான், ரொம்ப அழகாக பேசுவான். மதுசூதன் கலைச்சலன் புதிய டிவியில் ரொம்ப அழகாக பேசுவார் அவர். இந்த வார்த்தைகளுடைய இதுவே வந்து மகேந்திரவாடி உமாசங்கர் சொல்லி தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அந்த ஃபோன் பண்ணி கேட்டேன், 3 தான் மாமானா. செப்பாடி சந்தோஷம். இன்றைக்கி எப்படியே கவரேஜ் பண்ணுவது இது மாதிரி. இன்றைக்கி வந்து பெண்களுடைய தினத்தை அவளுக்கு உண்டான நாளில் அவளை பற்றி பேசணுன்றதுக்காக எடுத்தது அந்த டாப்பிக்கை. அதில் இந்த டாபிக் எடுக்காம போது சாதனை பெண்மணிகள் இவளை சொல்கிறா. இவாளெல்லாம் என்ன சொல்ல முடியும்? பரமேஸ்வரனே அம்மா கூப்பிட்ட பெண்மணிவோ காரைக்கால் அம்மையார். ஸோ அவளுக்கு முதல் ஸ்தானம் கொடுக்குறேன் நான். அடுத்ததாக ஸ்தானம் அடுத்ததாக வந்து மங்கையர்கரசி. அவள் சோழ நாட்டு பெண்மணி, பாண்டி நாட்டில் வாக்கப்படுறா. மங்கையர்கரசி மை பர்த் ஷி பிலாங்ஸ் டு சோழநாடு. பாண்டி நாட்டு ராஜாவுக்கு குன் பாண்டியனுக்கு வாக்கப்படுறாவோ. இவர் 2வது நாயன்மார். பெண் 63 நாயன்மாரில் 2வது வராவ. எப்படி இவர் திருஞான சம்பந்தர் போகிறார் மதுரைக்கு. ஞான சம்பந்தர் வாழ்ந்ததே 16 வயசு தான். ஒரு 10-12 வயசு போயிருப்பார் நினைக்கிறேன். மதுரைக்கு போகும்போது அந்த கூன் பாண்டியன், அவனுக்கு கூன் வந்து முதுகலை. அவனுக்கு வந்து சூளை நோயாக்கு பண்ணுறது, அவன் சமண மதத்தை தழுவியிருக்கான். அவனை எப்படி கரெக்ட் பண்ணுறது தெரியல. இப்போ வந்து பெரிய சிவபக்த மங்கையர்கரசியார். அப்போ இப்போ பரமேஸ்வரன் வேண்டிக்கிறா, இந்த ஞான குழந்தை வந்து பண்ணுறது. ஷி சென்ஸ் அன் இன்விடேஷன். ஷி வரார் ஞானசம்பந்தர். அவள் தங்கிற மடத்துக்கெல்லாம் தீ வைக்கிறா. அவன் அப்படிலாம் இருக்கும்போது அப்போ யார் எனக்கு வச்சு பண்ணாலும் அவளையே பீடிக்கிட்டோன்னு சொல்லும்போது ராஜாவுக்கு அந்த உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சூளை நோயாட்டம் வந்துட்டு அவனுக்கு அப்படியே உடம்புல பத்தினி எரியுது உள்ள. அப்போ சமணர்கள்லாம் வந்து அத்தினாத்தின்னு சொல்கிறார். திருமஞ்ச கிருபாந்த வாரியா சொல்லுவார், அத்தினாத்தினா உண்டு இல்லைன்னு அர்த்தமா. அத்தினா மயிர்பீரியில் ஒன்றும் ஆகலை. அப்போ ஞானசம்பந்தர் சொல்கிறார், நான்
ஈஸ்வரன் உண்மையான நான் விபூதி இடறேன் ஒரு சைடில், அந்த பக்கம் குணமாகும். அவள் அந்த பக்கம் பண்ண சொல்ல மாட்டாள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பிரிச்சுக்கிறா. தெரிஞ்சு அந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறா. அவள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறா. விபூதியை பூசி மந்திரமாவது நீர் பாடுறார். பாட டக்குன்னு போயிடுத்து அந்த பக்கம். இந்த பக்கத்தில் அத்திநாத்தின்ற போல ஷப்பா சொல்கிறார். இவளை வந்து அவள் ஏடுகள்லாம் வெய்கையில் விட நம்ம சொல்லும்போது இவர் எழுதின பாடல்கள்லாம் எதிர்த்து வந்துடுறது, அவள் எழுதின பாடல்கள் அடிச்சுன்னு போய்டுறது. அது மாதிரி நெருப்பில் போடுறா, நெருப்பில் இப்படி வேகலை, அவள் தான் எரிஞ்சு போய்டுறது. கடைசியில் கழுமரத்தில் ஏற்றுறா அவள். இந்த மாதிரி கதை போகிறது. அதில் மங்கையர் கடைசி தான் வந்து புண்ணியம் கட்டிண்டேன். திருஞான சம்பந்தர் மதுரை கூப்பிட்டு சமண மதத்து மாறி அந்த ராஜாவை குன் பாண்டியன் அப்போ சொல்கிற, நீ பரமேஸ்வரன் நம்பு, நீ விபூதியை நம்பு எல்லாம் சொல்லி வைகை ஆற்றின் கரையில் விபூதியை விட்டு விபூதியை முதுகில் தெளிக்கிறார். அவன் கூன் நிமிர்றது. ஸோ அது வரைக்கும் கூன் பாண்டியன் சொல்லப்பட்டவன் மங்கையர்க்கரசியோட கணவன். நின்ற சீர் நெடுமாறன் பேர் மாறுறது அவனுக்கு. கூன் பாண்டியன் எப்படி மாறினா, நின்ற சீர் நெடுமாறன். ஹூ இஸ் த ரீசன்? மங்கையர்க்கரசி, சோழ நாட்டு பெண்ணு, பாண்டிய நாட்டு ராஜநியாயி. வேற ஞானசம்பந்தரை கூப்பிட்டு சீர்காழி பிள்ளையை கூப்பிட்டு மாதிரி பாட வச்சு அவனை திருத்துறா. இவன் வந்து முக்கியமான நாயன்மாராக கருதப்படுறா. நிறைய பேர் பண்ணியிருக்கா, பட் சில பேருக்கு தான் ஸ்டேட்டஸ்கோ தந்திருக்கா. சிவராணி இவன் வந்து முதல்ல காரைக்கால் அம்மையார் வந்து நகரத்தார் வகுப்பு, இது வந்து மகாராணி. அடுத்து அந்தன வகுப்புலேயும் இவரா இசைஞானியார் பேர். சுந்தரோட அம்மா. சுந்தரோட அம்மாக்கே அவ்வளோ பவுஸ் கொடுத்துருக்கான்னு இசையில் ஞானம் இருக்கவோ குழந்தை தவிர நடவண்டியை வச்சுட்டு வாசலில் விளையாடிட்டு இருக்கு. நரசிங்க முனியார் ராஜா வரான். இந்த குழந்தை அந்த ஐயரோட பையன் ரொம்ப அழகாக இருக்கா, நான் கூப்பிடுறான். சில பையன் என்ன சுந்தரான்றா, கட்டி அணைக்கிறான். ராஜ இசைஞானியாரும் அம்மா இந்த இவர் ஷடையனாரும் கேட்கும்போது, நான் உங்கள் குழந்தைய வளர்த்துக்கணுன்றான். ராஜாவை கேட்குறான், நினச்சி எப்படியும் ஓகேன்றாவ. ஸோ பிராமணத்தில் பிறந்து ராஜாட்ட போய் வளர்றது. பின்னாடி கதை அந்த லவ் மேட்டர்லாம் வேண்டாம் நமக்கு. ஸோ குழந்தை பெற்ற குழந்தைய அடுத்த குழந்தை இல்லை தத்து கொடுத்துட்றா உடனடியாக. ஸோ அது பெரிய சக்கரபேசி இல்லையா? ஜஸ்ட் இமேஜின் 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தமிழ்நாட்டில். ஸோ அந்த ஊர் எங்கே வருதுன்னா, இங்கே தான் திருநாவலூர். அது அங்கே நடந்த அம்பாய் சொல்லப்படுறது. அந்த ஊருக்கு போயிட்டு வந்துருக்கேன் நான். சுந்தர அந்த அந்த தெரு, அந்த தெருலேயே அந்த அந்த கோவில்லாம் இருக்குது. ஸோ அவள் வந்து அந்த குழந்தைய சேக்கரைஸ் பண்ணி சைவத்துக்கே கொடுத்துட்டாகும். ஸோ அந்த இசைஞானியார், இந்த 3 பெண்களும் இவள் தான் உண்மையான சாதனை பெண்கள் அந்த காலத்தை சொல்ல முடியும் நம்ம. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்கா. சில ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தா ரொம்ப அபூர்வமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. பட் இந்த நாயன்மார் அந்தஸ்து கொடுத்தவா இவங்க 3 பேர் தான். காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார். 63 நாயன்மார்கள், 60 பேர் ஆம்பளை, 3 பேர் தான் பொம்பளை. பட் அந்த 3 பேரும் இன்னி வரைக்கும் நினைக்கிறோமா இல்லையா, அதான் சாதனாவாகுது. ஸோ இந்த மங்கையர் தினத்தில் இவாளை பற்றி பேசியிருந்து எனக்கு புண்ணியம் நினைக்கிறேன். நான் எங்கள் அம்மா அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கும் அந்த கிரெடிட் போய் சேரட்டும். நான் அவள் இல்லாமல் நான் இல்லை. ஸோ அது மாதிரி நான் எல்லா மங்கையர்களுக்கும் தாயார் நினைங்க, சகோதரியாக நினைங்க, பெண்களாக நினைங்க. மங்கையரை போற்றுவோம். எந்த வீட்டில் பெண்கள் அழாமல் சந்தோஷமாக இருக்கலாம், அது இப்படி தான் உருப்பிடும். ஸோ பெண்களை அழ வச்சு பார்க்கக்கூடாது நம்ம. ஸோ அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஆண்களும் ஹெல்ப் பண்ணணும். இப்போ இருக்க காலகட்டத்தில் அவன் சமைச்சாகணும், மாவு அரைச்சா இவன் தோசை வாக்கணும், மாதிரி தான் இருக்கு. நேற்று கூட யாராவது ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அது என்ன கேட்டால் தோசைக்கல் வாப்பா, அந்த தோசை வாக்கிற கல் அந்த காலத்தில் பண்ண அப்படி வாப்பாளா அப்படி கேட்குறது. அப்போ அது என்ன, இப்போ இட்லி குண்டான் பேர். இதில் மாவை ஊற்றி எடுக்கணும், வேக வைக்கணும், அதை வாக்கணும் அப்படின்ற பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி ஆகிடுது காலங்கள். ஸோ இந்த காலதேச வர்த்தமானத்துக்கு அந்த மாதிரி மாற்றிக்கணும். ஆல்வேஸ் ட்ரை டு ரெஸ்பெக்ட் லேடிஸு.
எந்த இடத்துல லேடிஸ் ரெஸ்பெக்ட் கொடுக்குறா அந்த இடம் தான் வந்து நல்லபடியாக ஒவ்வொரு முன்னேறும், வீடும் சரி நாடும் சரி. இது சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.